ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பாருங்கள், திராட்சை கொத்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். ஒரு செடி வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துச்சேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வாரத்துக்கு 1 கிலோ பழமாவது கிடைக்குதுங்க. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. பிளாக் கலர் பன்னீர் திராட்சை ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ரெகுலராகவே க்ரீன் கலரில் இருக்குது. காயாக இருக்கும்போது பழுத்ததுக்கப்புறம் நல்லா கருப்பு கலரில் வருது. ரொம்ப நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வைங்க. இந்த மாதிரி கன்று வச்சிங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினா போதும். 1 கிலோ வாங்கினீங்கன்னா 100 200 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே வளர்த்து இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. அழகாக வருது. இதுக்கு உரமோ ஊரியாவோ எதுவுமே வைக்கிறது இல்லைங்க. அருமையாக வருது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பழம் வைக்கிது. ஆனால் வைக்கும் போதே இந்த கொடியெலாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இந்த கொடியை அது இஷ்டத்துக்கு விட்டால் அது மாதிரி எங்கெங்கே போகுது வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்து வீட்டுக்கெலாம் கூட ஏறி போயிட்டே இருக்குது. அது மாதிரி கொடி போய்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது பழம். சாப்பிட்றது ரொம்ப இனிமையாக இருக்குது. புளிப்பு இல்லை, ரொம்ப இனிப்பாக இருக்குது. பன்னீர் திராட்சை சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப நல்லாயிருக்கு. இனிப்பு ரொம்ப டேஸ்ட்டு இனிப்பாக இருக்குது. எந்தவித கெமிக்கலும் கிடையாது. அருமையாக இருக்குது. ஆனால் 10 ரூபா தான் பாருங்கள். விலையும் 10 ரூபா தான். ஆனால் நம்ம திராட்சை வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. இது நமக்கு எந்த கெமிக்கல் இருக்காதுன்னு பார்க்க வேண்டியதில்லை. பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கொடியை வந்து வளரும் போதே மெயினான கொடியை மட்டும் விட்டு இந்த சைடில் போகிறத நிறைய வந்து கட் பண்ணி விட்டுணும். அப்படி இல்லைன்னா பார்த்தா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது இஷ்டத்துக்கு போய்கிட்டுங்கண்ணா. எவ்வளோ திராட்சை இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியான நம்மளால் முடிஞ்சதை வந்து வீட்டில் செய்யலாம். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான